பல்கலைக்கழக கட்டமைப்பின் சகல அத்தியாவசிய சேவைகளில் இருந்தும் விஷன் கியா நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. விலகி இன்று முதல் தொடர் பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் அறிவித்துள்ளது. அதன் இணைத் தலைவர் தம்மிக எஸ் பிரியாந்த இதனை தெரிவித்துள்ளார். வேதனம் தொடர்பான முரண்பாடுகளை தீர்த்தல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 2ஆம் தேதி முதல் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். எவ்வாறாயினும் கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் கோரிக்கை தொடர்பில் இணக்கப்பாடு எட்டாமையினால் அத்தியாவசிய சேவையிலிருந்தும் விலகுவதாக பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றியத்தின் இணைத் தலைவர் தம்மிக எஸ் பிரியாந்த தெரிவித்துள்ளார். இதேவேளை வேதன பிரச்சினைக்கான தீர்வை கோரி இன்று முதல் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக அரசு நிறைவேற்று அதிகாரிகளின் ஒன்றிணைந்த குழு அறிவித்துள்ளது. அரச பொறியியலாளர் சங்கம், ஆயுர்வேதம், கால்நடை வைத்தியம், கல்வி நிர்வாகம், நில அளவை, விவசாயம் உள்ளிட்ட 18 நிறைவேற்று அதிகாரிகள் இந்த தொழிற்சங்க போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை சுகையின விடுமுறையை அறிவித்து இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கை இன்றைய தினமும் தொடர்கிறது. தங்களது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்காமையினால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அகில இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் தலைவர் நந்தன முனசிங்க தெரிவித்துள்ளார். கிராம உத்தியோகத்தர்களின் சேவையை அரசியலமைப்பில் அங்கீகரித்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.